வதா குழம்பு, வத்தல் குழம்பு. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். வற்றல் குழம்பு என்பது வெயிலில் காய வைத்த காய்கறிகள், வற்றல் அல்லது பிற காய்கறிகளுடன் செய்யப்படும் ஒரு புளிப்பு மற்றும் காரமான தென்னிந்திய கிரேவி ஆகும். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: புளி, நல்லெண்ணெய், கடுகு, வெந்தய விதைகள், பெருங்காயம், கறிவேப்பிலை, காய்ந்த சிவப்பு மிளகாய், சின்ன வெங்காயம், ஷாலோட்ஸ், பூண்டு பற்கள், வெயிலில் காய வைத்த காய்கறிகள், வத்தல். படி 1. புளியை சூடான நீரில் 15 முதல் 20 வரை நிமிடங்கள் ஊறவைத்து சாற்றை பிழிந்து எடுக்கவும். சக்கையை நீக்கிவிடவும். படி 2. அகலமான அடிப்பாகம் கொண்ட பாத்திரம் அல்லது கடாயில் நல்லெண்ணெயை மிதமான தீயில் சூடாக்கவும். எண்ணெய் சூடானதும் கடுகு மற்றும் வெந்தயத்தை சேர்க்கவும். அவை வெடிக்கட்டும். படி 3. பெருங்காயம், கறிவேப்பிலை மற்றும் காய்ந்த மிளகாயைச் சேர்க்கவும். நறுமணம் வரும் வரை சில நொடிகள் வதக்கவும். படி 4. சின்ன வெங்காயம் மற்றும் பூண்டு பற்களை சேர்க்கவும். சின்ன வெங்காயம் கண்ணாடி போல நிறம் மாறும் வரையிலும், பூண்டு சற்று பழுப்பு நிறமாகும் வரையிலும் வதக்கவும். படி 5. வத்தலைச் சேர்த்து 2 முதல் 3 வரை நிமிடங்கள் வறுத்து லேசாக பொன்னிறமாகும் வரை வதக்கவும். வத்தல்கள் கருகாமல் கவனமாக இருங்கள். படி 6. பயன்படுத்துவதானால் நறுக்கிய தக்காளியைச் சேர்த்து மென்மையாகவும் குழம்பாகவும் மாறும் வரை சமைக்கவும். படி 7. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் மற்றும் சாம்பார் தூள் சேர்க்கிறீர்கள் என்றால் சேர்க்கவும். மசாலா பொருட்களின் பச்சை வாசனை போகும் வரை 30 நொடிகள் வதக்கவும். படி 8. புளியை கரைத்த கரைசலை ஊற்றவும். தேவையான அளவு உப்பு மற்றும் வெல்லம் பயன்படுத்துபவராக இருந்தால் சேர்க்கவும். படி 9. கலவையை கொதிக்க வைத்து பின் தீயை குறைத்து சிறு தீயில் கொதிக்க விடவும். 15 முதல் 20 வரை நிமிடங்கள் அல்லது குழம்பு கெட்டியாகும் வரை மற்றும் எண்ணெய் ஓரங்களில் இருந்து பிரியும் வரை சமைக்கவும். படி 10. அடி பிடிக்காமல் இருக்க அவ்வப்போது கிளறவும். தேவைப்பட்டால் ருசித்து பார்த்து உப்பு மற்றும் புளிப்பை சரி செய்யவும். படி 11. குழம்பு வேண்டிய பதத்திற்கு வந்து சுவைகள் கலந்தவுடன் அடுப்பை அணைக்கவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.